பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. பவுல் டேஸ் தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். மேடான தேசங்கள் வழியாய் போய். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யார் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான்? அப்பல்லோ கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? யார் யாரிடம் கேட்டது? பவுல் எபேசுவில் உள்ள சில சீஷரிடம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. எபேசுவில் உள்ள சீஷர்கள் எதை கேள்விப்படவே இல்லை? பரிசுத்த ஆவி உண்டென்பதை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. நீங்கள் எந்த டேஸ் பெற்றீர்கள் என்று பவுல் எபேசுவில் உள்ள சில சீசரிடம் கேட்டார்? நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. தாங்கள் எதை பெற்றதாக எபேசுவில் உள்ள சில சீஷர் பவுலிடம் கூறினர்? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோவான் டேஸ் ஞானஸ்நானத்தை கொடுத்தான்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. யாரிடத்தில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று யோவான் ஜனங்களுக்கு சொன்னார்? தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. எந்த பட்டணத்தில் சில சீஷர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்? எபேசு பட்டணத்தில். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி எண் 10. பவுல் சீஷர்கள் மேல் கைகளை வைத்தபோது டேஸ் அவர்கள் மேல் வந்தார்? பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள் யார்? எபேசு பட்டணத்து சில சீஷர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 12. எபேசு பட்டணத்தில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற சீஷர் எத்தனை பேர்? ஏறக்குறைய 12 பேர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. கேள்வி எண் 13. பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்தான். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. 3 மாதம் அளவும் பவுல் எவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. கூட்டத்திற்கு முன்பாக
பவுல் கூறிய மார்க்கத்தை நிந்தித்தவர்கள் யார்? கடினப்பட்டு அவிசுவாசிகளான சிலர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. பவுல் சீஷரை எவர்களிலிருந்து பிரித்து கொண்டு சென்றான்? அவிசுவாசிகளில் இருந்து. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. டேஸ் என்னும் ஒருவனுடைய டேஸ் சாலையிலே பவுல் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார்? திரன்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் எதை கேட்டார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் எத்தனை வருஷ காலம் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்? 2 வருஷ காலம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. பவுலின் கைகளினாலே தேவன் செய்தருளியது என்ன? விசேஷித்த அற்புதங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின? பவுலுடைய சரீரத்தில் இருந்த உருமால்கள் மற்றும் கச்சைகள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. பவுலுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட டேஸும் அவர்களை விட்டு புறப்பட்டன? பொல்லாத ஆவிகளும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 23. தேசாந்தரிகளாய் திரிந்தவர்கள் யார்? மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் டேஸ் பிடித்திருந்தவர்கள் மேல் டேஸ் சொல்ல துணிந்தனர்? பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தனர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை எதின் பேரில் ஆணையிட்டு கட்டளையிட்டனர்? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 26. பிரதான ஆசாரியன் யார்? ஸ்கேவா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிட்டவர்கள் எத்தனை பேர்? 7 பேர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 28. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிட்ட 7 பேர் யார்? ஸ்கேவாவின் குமாரர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 29. ஸ்கேவா என்பவன் ஒரு கிரேக்கன். சரியா தவறா என கூறுக. தவறு. ஸ்கேவா என்பவன் ஒரு யூதன் என்பதே சரி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸ் அறிவேன், டேஸையும் அறிவேன், நீங்கள் யார் என்று பொல்லாத ஆவி ஸ்கேவாவின் 7 குமாரரிடம் கேட்டது?
இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன் என்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 31. தேசாந்தரிகளாய் திரிந்த மந்திரவாதிகள் யார்? ஸ்கேவாவின் 7 குமாரர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 32. பொல்லாத ஆவி எவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது? ஸ்கேவாவினுடைய 7 குமாரர் மேல். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி எண் 33. ஸ்கேவாவின் 7 குமாரர் டேஸும் டேஸுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. எது மகிமைப்பட்டது? கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35. எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் எது தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள்? பொல்லாத ஆவி ஸ்கேவாவின் 7 குமாரர் மேல் பாய்ந்து அவர்களை மேற்கொண்டதை தெரிந்தபோது. கேள்வி எண் 36. தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டவர்கள் யார்? எபேசுவில் விசுவாசித்தவர்களில் அநேகர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 37. தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தவர்கள் யார்? அநேக மாய வித்தைக்காரர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 38. மாய வித்தைக்காரரின் சுட்டெரிக்கப்பட்ட புஸ்தகங்கள் எவ்வளவு தொகை பெறும்? 50,000 வெள்ளிக்காசு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 39. விருத்தியடைந்து மேற்கொண்டது எது? கர்த்தருடைய வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 40. இவ்வளவு டேஸ் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது? இவ்வளவு பலமாய். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 41. எங்கே போகும்படி பவுல் ஆவியில் நிர்ணயம் பண்ணிக் கொண்டார்? எருசலேமுக்கு போகும்படி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 42. பவுல் டேஸ் அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்தார். மக்கேதோனியா அகாயா என்னும் நாடுகளில். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 43. எருசலேமுக்கு போன பின்பு எதையும் பார்க்க வேண்டுமென்று பவுல் சொல்லிக் கொண்டார்? ரோமாபுரியையும் பார்க்க வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 44. தனக்கு உதவி செய்தவர்களில் எவர்கள் 2 பேரை பவுல் மக்கேதோனியாவுக்கு அனுப்பினார்? தீமோத்தேயு மற்றும் எரஸ்துவை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 45. பவுல் தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கேதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு சில காலம் எங்கே தங்கினார்? ஆசியாவில் தங்கினார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 46. பவுல் கூறிய மார்க்கத்தை குறித்து டேஸ் உண்டாயிற்று? பெரிய கலகம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 47. தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தவன் யார்? தெமேத்திரியு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 48. தெமேத்திரியு என்பவன் ஒரு டேஸ்.
தெமேத்திரியு என்பவன் ஒரு தட்டான். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 49. தெமேத்திரியு எதைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களைச் செய்தான்? தியானாளின் கோவிலைப் போல. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 50. இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். யார் யாரிடம் கூறியது? தெமேத்திரியு கோவில் செய்கிற மற்ற வேலையாட்களிடம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி 51. எது தேவர்கள் அல்ல என்று பவுல் கூறினார்? கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 52. டேஸிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய டேஸ் எங்கும் அநேக ஜனங்களை பவுல் வசப்படுத்தி கொண்டான் என்று தெமேத்திரியு கூறினான். எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 53. மகாதேவி என்று தெமேத்திரியு எதை குறிப்பிடுகிறார்? தியானாளை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 54. நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான டேஸ் நேரிட்டிருக்கிறது என்று தெமேத்திரியு கூறினான். அபாயம் நேரிட்டிருக்கிறது என்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 55. ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் எதை சேவிப்பதாக தெமேத்திரியு கூறினான்? தியானாளுடைய மகத்துவத்தை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 56. தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கு பவுல்தான் காரணம் என்று கூறியது யார்? தெமேத்திரியு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி 57. தட்டான்கள் கோபத்தால் நிறைந்து சத்தமிட்டது என்ன? எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டனர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 58. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கேதோனியர் யார்? காயு அரிஸ்தர்க்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 59. காயுவும் அரிஸ்தர்க்கும் எங்கே இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள்? அரங்கசாலைக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 60. பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது எவர்கள் அவனை போக விடவில்லை? சீஷர்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 61. எவர்கள் பவுலிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று பவுலை எச்சரித்தனர்? பவுலுக்கு சிநேகிதராயிருந்த ஆசியா நாட்டு தலைவரில் சிலர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 62. கூட்டத்தில் டேஸ் உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 63. எது இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது? தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 64. யூதர்கள் யாரை முன்னிற்க தள்ளினர்? அலெக்சந்தரை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 65. அலெக்சந்தரை முன்னே இழுத்து விட்டவர்கள் யார்? கூட்டத்திலே சிலர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 66. டேஸ் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான்?
அலெக்சந்தர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 67. அலெக்சந்தர் என்பவன் ஒரு யூதன். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 68. எத்தனை மணி நேரமளவும் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். 2 மணி நேரமளவும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 69. எபேசிய ஜனங்களை அமர்த்தியது யார்? பட்டணத்து சம்பிரதி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 70. எபேசியருடைய பட்டணம் எதற்கெல்லாம் கோவிற் பரிசாரகியாய் இருக்கிறது என்று சம்பிரதி கூறினான்? மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 71. இது டேஸ் காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் டேஸ் செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டுமென்று சம்பிரதி ஜனங்களிடம் சொன்னார். எதிர்பேசப்படாத காரியமாகையால் ஒன்றும் பதறி செய்யாமல். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 72. இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சம்பிரதி ஜனங்களிடம் கூறினான். இதில் மனுஷர் என்பது எவர்களை குறிக்கிறது? காயு மற்றும் அரிஸ்தர்க்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 73. நியாயம் விசாரிக்கிறவர்கள் யார்? தேசாதிபதிகள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 74. இவர்கள் டேஸும் அல்ல, உங்கள் தேவியை டேஸும் அல்ல என்று சம்பிரதி ஜனங்களிடம் கூறினார். கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 75. விசாரிக்க வேண்டிய காரியம் எங்கே தீர்க்கப்படும்? நியாய சங்கத்தில். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.